டிவோட்டி நேஷன் தமிழ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு முதல் முறையாக 2025ஆம் ஆண்டு துவக்கத்தில் 12 ராசி நேயர்களுக்கும் எவ்வாறு உள்ளது என்பதை பற்றி பேசுவதற்காக வந்துள்ளேன். இதுதான் என்னுடைய முதல் பதிவு நம்மளுடைய யூடியூப் சேனலில். பல யூடியூப் சேனலில் பேசியிருக்கேன். ஸோ இந்த யூடியூப் சேனலில் பேசுகிறத ரொம்ப ரொம்ப ஒரு பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா நிறைய நேயர்கள் இந்த யூடியூப் சேனலை பார்த்துட்டு பல நம்மளுடைய ஜோதிட குருமார்களுக்கு ரொம்ப அற்புதமாக ஆதரவு கொடுத்துட்டு வந்துருக்கீங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் நானும் இந்த பயணத்தில் மேற்கொள்ளணும்னு ஆசை, அதனால் பயணிக்க வந்திருக்கிறேன். உங்களுடைய மேலான ஆதரவை கட்டாயமாக நீங்கள் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2025ஆம் ஆண்டு என்னென்ன மாற்றங்கள் உலகியல் ரீதியாக முதலில் ஏற்பட போகிறது, அதற்கு பிறகு 12 ராசி நேயர்களுக்குரிய பலன்களை பற்றி முழுமையாக பார்க்கலாம். இந்த 2025 பொருளாதார நிலையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கும். பொருளாதார பிரச்சனைகள், உலகியல் ரீதியாக பணம் பரிமாற்றம், இந்த இதெல்லாம் கொஞ்சம் தாக்கங்களில் இருந்த நிலை மாறி எல்லா நாடுகளிலுமே பொருளாதார நிலையில ஒரு ஏற்றமான சூழ்நிலை கட்டாயமாக இருக்க போகுது. இது எதன் அடிப்படையில் சொல்ல போறோம் அப்படின்னா, அனைத்து விதமான கிரகங்களுமே இந்த வருடத்துல தான் பெயர்ச்சிகள் ஆகியிருங்க. மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா, வருட கோள்கள் என்று கருதக்கூடிய சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான் மற்றும் குரு பகவான், இந்த கிரகங்கள் வந்தா ஒரு வருடத்துக்கு 2.5 வருடத்துக்கு ஒரு முறை இடம் விட்டு இடம் மாறுவார்கள். சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கிடக்க 2.5 வருஷம் ஆகும். ராகு கேது பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசியை கிடக்க 1.5 வருடம் எடுத்துக்கொள்வார். குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 1 வருட காலங்கள் எடுத்துக்கொள்வார் என்று பார்க்கிறோம். ஆனா இந்த 3 கோள்களும் ஒன்று போல் ஒரே வருடத்துல பயிற்சி ஆகிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்களுக்கு ஒரு முறை தான் இந்த நிகழ்வுகள் ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் இந்த வருடத்தில் நிகழப்போகிறது. இந்த 2025ல இந்த 3 கோள்களுமே ஒவ்வொரு ராசியை விட்டு, அதாவது சனி பகவான் கும்ப ராசியை விட்டு மீன ராசிக்கும், குரு பகவான் ரிஷப ராசியை விட்டு மிதுன ராசிக்கும், அதுக்கு அடுத்தபடியாக ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்துக்கும், கேது பகவான் கன்னியிலிருந்து சிம்மத்துக்கும் நகர்கிறார். ஸோ இந்த கிரக பயிற்சிகள் ஏற்படுவதனால பொருளாதார நிலையில மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறத கட்டாயமா சொல்ல முடியும். ஆனா உலகியல் ரீதியாக இன்னொரு சில பாதிப்புகள் உண்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடல் சீற்றங்கள் ஏற்படும். எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடல் சார்ந்த பகுதிகளில் வீடு கட்டி கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களாம் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய கட்டாயங்கள் உண்டு. இப்போ கடல் சீற்றங்களால் பாதிப்படையாமல் இருக்கணும்னா முன்னெச்சரிக்கை, இந்த வருடத்தில் வந்து ஒரு முன்னெச்சரிக்கை ஏற்பாடு செய்து கொண்டால் உறுதியாக மிகப்பெரிய தாக்கம் கிடையாது. சனி பகவானும் ராகு பகவானும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மாத காலம் ஒன்றுகளே பயணிப்பாங்க மீன ராசியில. ஸோ அந்த காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சில பிரச்சனைகளை, அதாவது மதம் சார்ந்த விஷயங்கள் அல்லது மொழி சார்ந்த விஷயங்கள், இதிலெல்லாம் தேவையில்லாமல் வார்த்தைகளை விடக்கூடாது. நமக்கு தான் தெரியும் சொல்லி வார்த்தையை விட்ட அனைவருமே கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார்கள். ஒரு சில பிரச்சனையை சந்திக்க நேரிடும் என்பது உண்மை. ஸோ யாரையும் காயப்படுத்தாமல் நம்முடன் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் உண்மையான அன்பை கொடுத்து வீட்டில் உள்ள அனைவரையும் நேசிப்பது போல் நம்முடன் இருக்கும் அனைவரையும், நம்மளுடைய இந்தியாவில் இருக்கும் அனைவரையும், நம் உலகத்தில் உள்ள அனைவரும் நேசித்தால், ஒற்றுமையுடன் பயணித்தால் இந்த 2025 12 ராசி நேயர்களுக்கும் அற்புதமான காலகட்டமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. தற்போது அடுத்து நம்ம பார்க்க போறது உங்களுடைய ராசிக்கான பலன்களை பற்றி பார்க்க போறோம். மகர ராசி நேயர்களுக்கு 2025 ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்ன? 7.5 சனி ஃபர்ஸ்ட் முடிதியா? எங்களுக்கு தான் வெற்றி, மகிழ்ச்சி, ரொம்ப அற்புதமாக இருக்க போகுது, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்க போதும், ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க போகிறோம், எங்களுடைய வாழ்க்கையில் இந்த 2025க்கு மேலே கவலை என்பதே இல்லைன்னு சொல்லி ஒவ்வொரு வீடியோவில் போடுறாங்க. இதெல்லாம் நடக்க போதா அப்படின்னு எதிர்பார்க்குற உங்களுக்கு உறுதியாக சொல்லலாம், இதெல்லாம் உறுதியாக நடக்கப் போகிறது.
உங்களுடைய ராசியின் அதிபதியான சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் இந்த 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி உங்கள் ராசியிலிருந்து 3ஆம் இடத்துக்கு செல்கிறார். அப்போ 7.5 சனி விலகல். அதே போல் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு செல்கிறார். அதே போல் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிற ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலும், அதே போல் கேது பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலும் வரப்போகிறார். ஸோ இந்த கிரகநிலை அமைப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறது. கிட்டத்தட்ட 7.5 வருடமா நீங்கள் பட்ட கஷ்டம், நீங்கள் பட்ட கவலை, துன்பம் எல்லாம் விலகி உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த 2025 இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி இந்த வருடத்தில் நீங்கள் பயணிப்பீங்க. உங்கள் குடும்பத்தில் இனிமேல் எந்த ஒரு கவலையோ வருத்தங்களோ இந்த வருடங்களில் இருக்க போகக்கூடிய சூழ்நிலை கிடையாது. உங்களுடைய மதிப்பு, உங்களுடைய செயல்பாடு, உங்களுடைய திறமை அனைத்தும் வெளியே கொண்டு வருவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம். சுய மரியாதை என்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. உங்களை யாராவது ஒருத்தங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்கன்னா மன்னிச்சு விடுறது ஒரு பக்கம் இருந்தாலும் மனசுக்குள்ளே வச்சு அவங்கள வஞ்சகம் செய்கிறதுல உங்களை மிஞ்ச யாருமே கிடையாது. நீங்கள் அப்படியே தண்ணிக்குள்ளே இருக்க முதல்ல போல அப்படியே இருப்பீங்க. எப்போ அவங்கள திரும்ப ரிட்டர்ன் கொடுக்க முடியுமோ அந்த ரிட்டர்ன் கொடுத்த பிறகு தான் உங்களுக்கு நிம்மதியான தூக்கமே உண்டு. ஸோ அந்த கேற்றவாறு இந்த வருடம் 2025 உங்களை யாரெல்லாம் காயப்படுத்துனாங்களோ, உங்களை யாரெல்லாம் கஷ்டப்படுத்துனாங்களோ, உங்களை மீளாத ஒரு சோகத்துக்குள்ள உள்ள கொண்டு போன அத்தனை பேருக்குமே இந்த 2025 நம்மளுடைய மகர ராசிக்காரர்களாகிய நீங்கள் உறுதியாக பதில் கொடுப்பீர்கள். உங்களுடைய ஒவ்வொரு பிளானும் இனிமே கட்டாயமாக 2025 நடக்க போகுங்கிறது நிதர்சனமான உண்மை. வெளிநாடு பயணம் மேற்கொண்டு அதில் ஏற்பட்ட தடைகள், கவலைகள் விலகி வெளிநாடு பயணம் மூலமாக நீங்கள் அதிவிதமான லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுக்குமாடி வீடு கட்டி அடுக்குமாடியில் குடியேறக்கூடிய அமைப்புலாம் உண்டு. ஒரு வீடு கட்டுறதே பெரிய விஷயமா இருக்கு. இதில் அடுக்குமாடி வீடு கட்டுறது அவ்வளோ பெரிய விஷயமா நடந்துருமா அப்படிலாம் நிறைய பேர் கேள்வி கேட்கலாம். ஆனால் எழுதி வச்சுக்கோங்க, இந்த கிரகங்கள் நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கு உறுதியாக அடுக்குமாடி கட்டி வீடு அமைவதற்கான வாய்ப்பு உண்டு. அல்லது அடுக்குமாடி வீடையாச்சும் நீங்கள் ஒத்திக்கு வாங்கி அமர்வதற்கான சூழ்நிலைகள் உண்டு. உங்களுடைய சுய ஜாதகமும் உறுதுணையாக இருந்தால் நான் சொன்ன விஷயம் நடக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் உள்ள தசாபுத்திகள் மிக சிறப்பாக இருக்கு என்றால் சொன்ன விஷயம் அப்படியே நடக்கும். நீங்கள் கட்டாயமாக உங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பீங்க. அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வேதனைகள் மற்றும் வருத்தங்கள் எல்லாம் நீங்கி மனசு கவலைப்படாத ஒரு வாழ்க்கையை நோக்கி பயணிக்கக்கூடிய தன்மை ஏற்பட போகுது. உங்களுடைய முன்னோர்கள் சேர்த்து வச்ச சொத்து எங்கெங்கே இருக்குன்னே தெரியல, அல்லது முன்னோர்கள் சொத்தே கிடைக்க மாட்டேங்க அப்படின்னு வருத்தப்பட்ட நிலை மாறி உங்களுடைய பார்ட்னர் சொத்து உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு அடுத்த கட்ட முயற்சிக்கான வெற்றியை கொண்டு செயல்படக்கூடிய அமைப்பு உண்டாகும். உத்தியோகத்தில் இவ்வளவு நாளா நீங்கள் பொறுமையாக நிதானமாக உண்மையாக வேலை பார்த்தும் மதிப்பு கொடுக்காத உங்களுடைய மேலதிகாரி இனிமே உங்கள் மீது அதிக அக்கறை செலுத்தி உங்களுடைய உணர்வுகளுக்கும் உங்களுடைய திறமைக்கும் மதிப்பளித்து உங்களுக்கு பதவி உயர்வு கொடுப்பார்கள். மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்கக்கூடிய அமைப்பு உண்டு. அதே போல உங்களை சுற்றி இருக்கும் நபர்கள் நல்லவர்கள் யாரு, கெட்டவர்கள் யாரு என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு அதன் மூலமாக உங்களுக்கு தேவையில்லாத நபர்களை விலக்கிவிட்டு தேவையான நபர்களை நீங்கள் கூட வைத்து கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம். உங்களுடைய திருமண உறவுகளில் உள்ள பிரச்சனைகள் விலகப்போது. பெண்களுக்கு இந்த வருடம் 2025 மகர ராசி பெண்களுக்கு குதூகூலம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். திருமணம் முடித்த பெண்களுக்கு மாமனார் மாமியார் பிரச்சனைகள் ஏதேனும் இருக்குன்னா உங்களுடைய மாமனார் மாமியார் இனிமேல் உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ண மாட்டாங்க. உங்கள்கிட்ட சரணடைவாங்க, உங்கள்கிட்ட அன்பு செலுத்துவாங்க, உங்கள் மீது அதிக அக்கறை செலுத்துவாங்கிறது நிதர்சனமான உண்மை. இனிமே உங்களுடைய கணவர் உங்களுக்காக நேரம் ஒதுக்கி உங்கள் மீது அன்பு செலுத்துவார் என்பதும் நிதர்சனமான உண்மை. குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சி கிடைக்கப் போகிறது.
நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் இந்த 2025 கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனம் செலுத்துங்க. அதிகமாக கடன் வாங்க வேண்டாம். உங்களை விட வயது குறைந்தவர்களிடம் மரியாதையாக பேசுங்க. அவங்கள எக்காரணம் கொண்டு தூக்கி எறிஞ்சு பேசாதீங்க. உங்களுடைய இளைய சகோதரன் சகோதரிகளுக்கு சிறு உதவிகளாக செய்யுங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பின்பற்றிட்டால் இந்த 2025 மகர ராசிக்கு டாப் 10ல் ஃபஸ்ட் இடமா கொடுக்கலாம் அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். நேயர்களே, இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, ஸ்ரீ பாலாம்பிகா ஜோதிட ஆராய்ச்சி மையம் மற்றும் பயிற்சி மையம் சார்பாக தினமும் 1 மணி நேரம் ஜூம் மீட்டிங் மூலமாக ஆன்லைன் கிளாஸ் நடத்தி கொண்டிருக்கிறோம். யாருக்கெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வம் இருக்கிறதோ, ஆசை இருக்கிறதோ, அனைவருமே உங்களுடைய வீட்டிலிருந்தே தினமும் 1 மணி நேரம் ஜூம் மீட்டிங் மூலமாக கற்றுக்கொள்ளலாம். உங்களுடைய எதிர்காலம் மற்றும் உங்களுடன் இருப்பவர்களின் எதிர்காலம் மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள வேண்டும், நீங்களே கணித்து அதை அறிந்து கொள்ள வேண்டும் என ஆசைப்பட்டீங்கன்னா, கட்டாயமாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கிளாஸோட முழு விவரங்கள் உங்களுக்கு அனுப்பப்படும். ஆல்ரெடி அடிப்படை கிளாஸ் ரன்னிங்கில் இருக்குது. ஸோ அடுத்த பேஜ் நம்ம உருவாக்குறோம். நீங்களும் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆசைப்பட்டால் கட்டாயமாக தொடர்பு கொள்ளுங்கள்.